வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. போன எபிசோட்ல கபிலரை ஒற்றன்னா அந்த ஊர் மக்கள்லாம் சந்தேகப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி கபிலர் தப்பிக்க போறாருன்னு நினைச்சோம். அதுக்குள்ள வேல்பாரி வந்து கபிலரை தோல்ல தூக்கிட்டு போறேன்னு அனுமதி கேட்கிறாரு. அதுக்கு பின்னால பாரி கூட கபிலரோட சந்திப்பு, பாரி கபிலரை எப்படிலாம் உபசரிக்கிறாருன்னு பார்க்கலாம். நான் கதை சொல்ற விதம், இந்த கதை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் முதலாக நம்ம சேனலை கேட்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேல்பாரி. அடுத்து வந்த நாட்களில் எவ்வியூரில் நிறைய கொண்டாட்டம். திரும்ப திசையெல்லாம் ஒரே ஆட்டம், பாட்டு, கூத்து அப்படின்னு ஒரே கலகலப்பாக இருக்குது. கபிலரோட வரவு பெரும் திருவிழா ஆயிடுச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கபிலரை தோளில் சுமந்து வந்தான் பாரி அப்படின்ற செய்தி வந்து அந்த காடு முழுதும் பரவிடுச்சு. நேற்று வர பரம்பு மக்களுக்கு கபிலர் யாருன்னே தெரியாது. ஆனால் இப்போ அவளோட தலைவனே தோளில் சுமந்த மா மனிதன் அப்படின்னு எல்லாரும் காடு முழுக்க பேசுகிறாங்க. ஒரே நாளில் கபிலர் நாட்டோட கதையாக மாறிட்டாரு. அவரை அழைச்சிட்டு வந்த நீலனும் வேட்டூர் பழையனும் இப்போ எல்லாரும் தேடி போய் அவங்க கூட பேசுகிறாங்க. வேட்டுவன் பாறையில் கால் பதித்ததுலேருந்து எவ்வியூருக்குள்ளே நுழையிற வரைக்கும் கபிலரோட ஒவ்வொரு அடியும் இப்போ பழையனோட கதையில் பேசும் பொருளாக அமைஞ்சிருச்சு. அடுத்தது நீலன். நீலன் எப்படின்னா அவரோட வீரத்தாலேயே பெரிய புகழோட தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பெண்கள் அவரை சூழ்ந்துக்கிட்டு கேட்குறாங்க, எப்படி கபிலரை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்லாம். அவனோட நண்பர்களுக்கெல்லாம் இவனை பார்த்து ஒரே பொறாமையாக இருக்குது. ஏன்னா எப்பவும் பெண்கள் கூட்டம் அவனை சுற்றியே இருக்காங்க. பாரி வந்து கால் தசைப்பிடிப்பு ஏற்பட்ட உடனே கபிலரை திருப்பி அனுப்பாமல் கூட்டிகிட்டு வந்ததுக்காக நீலனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவருக்கு தனிமைக்கு மூலிகையை கொடுத்து அவரை கூட்டிகிட்டு வரணும்னு துணிஞ்சதை தான் ரொம்ப பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்கிறாரு. சிறந்த வீரனால் மட்டும்தான் அந்த நிலையில நாகக்கிடங்குக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு பாரி சொன்ன சொல்லு இப்பவும் எல்லாரும் சொல்றாங்க. கொற்றவை கூத்து அந்த விழா தொடங்கவே இன்னும் ஒரு வாரம் காலம் இருக்கு. ஆனா கபிலருக்கான விழா தொடங்கிருச்சு. கபிலரோட வருகை காட்டின் திருவிழா அப்படின்னு பாரி சொன்ன சொல்லுல இருந்து அது தொடங்கிருச்சு. காட்டுல விழான்னா அத முதல் வெளிப்பாடு வேட்டை தான். சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு எல்லா பக்கமும் வேட்டைக்கு புறப்பட்டு போறாங்க. ஒரே உற்சாகமா போறாங்க. அவங்க திரும்பவும் வர்றது வந்து ஒரு பொழுதுக்குள்ள வந்து சேரணும். அன்னைக்கு என்ன வேட்டையில சிக்குதோ அந்த விலங்கு தான் அவங்களோட விருந்தையே தீர்மானிக்கும். ஒவ்வொரு விலங்கோட சுவைக்கும் ஏத்த மாதிரி மது வகையும் இருக்கும். மதுவின் தன்மைக்கு ஏத்த மாதிரி இசை முழங்கும். இசைக்கு ஏத்த மாதிரி ஆட்டம். அன்றைய ஆட்டத்தின் ஆரம்பம் வேட்டையாடப்படும் விலங்கிலிருந்தே தொடங்குது. அது மானாட்டமா, மயிலாட்டமா, மிலா கூத்தா, காட்டெருமை கொம்பாட்டமா அப்படின்றது மதுவோடையும் உணவோடையும் இசையோடையும் ஆட்டத்தோடையும் கலந்தது. மான் கறிக்கு ஈச்சங்கள் எடுபடாது. பறவை கறிக்கு தென்னங்கள் பொருந்தாது. ஈனா கிடாரிக்கு 3வது நாள் பணங்கள் தான் சிறந்தது. அத்தி மதுவுக்கும் அறுபதாங்கோழியின் கறிக்கும் இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அறுபதாங்கோழி அகப்படாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இருக்கிறாரு பாரி. வேட்டைக்கு போன ஒரு குழுவாது 60ஆங்கோழியை பிடிச்சு வரும் அப்படின்னு 3 நாளா பாரி ஆசையா காத்துட்டு இருக்கிறாரு. கபிலர் என்னும் பெரும் புலவர் வந்திருக்கிறாரு, அந்த வருகையை கொண்டாட 60ஆங்கோழியே பொருத்தமானது அப்படின்னு நினைக்கிறாரு. பாரியோட ஆசை இன்னைக்காவது நிறைவேறுமா அப்படின்றது ஒவ்வொருத்தரோட ஆசையாவும் இருந்துச்சு. முதல் நாளும் கிடைக்கல, அடுத்த நாளும் கிடைக்கல. இந்த செய்தி பரம்பு நாடு முழுக்க பரவுது. காட்டுக்குள்ள 60ஆங்கோழியை தேடி எல்லாரும் அலையிறாங்க. பெரிய காடு, அதுக்குள்ள சின்ன கோழியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிதா? 60ஆங்கோழி தான் பிடிபடுறத அதுதான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரி அது மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கான். எனக்காகவா கேட்குறேன், கபிலருக்காக. அது இந்நேரம் வந்து அகப்பட்டிருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பாரியின் ஆசை நிறைவேற்ற பரம்பின் மக்கள் எல்லாரும் துடியா துடிக்கிறாங்க. இந்நேரம் 1000 யானைகளை கூட ஓட்டி வந்திருக்கலாம். ஆனா 60ஆங்கோழி எளிதில் சிக்கிருமா? பாரிக்கு ஏன் புரியல? அந்த மாதிரி புலம்பிக்கிட்டே காட்டோட மூளை முடுக்கலாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க
புலி நடமாடுற பகுதிக்கெல்லாம் போய் தேடுறாங்க. கபிலருக்கு ஒரே ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய விருந்தோட தான் தொடங்குது. மறுநாள் அதை விட சிறந்த விருந்து. யவன தேரல் அதை குலசேகர பாண்டியனோட நிறைய டைம் குடிச்சிருக்காரு. சேரனோட பெரும் விருந்து சாப்பிட்டுருக்கிறாரு. விருந்தோம்பல்ல சேரனே சிறந்தவன் கபிலர் நினைப்பாரு. அதிகாரத்தாலையும் ஆடம்பரத்தாலையும் நடக்கும். ஆனா இங்க நடக்கிறதே வேற. ஆவணைங்களும் அலங்காரமும் படியாத தூய அன்பின் வடிவம். அந்த தூய்மையோடயே இருக்கிற ஒருத்தரால தான் அதை அனுபவிக்க முடியும். அருக நாட்டு மன்னன் செம்பன் கிட்ட அவர் சொன்ன வார்த்தைங்கெல்லாம் இப்ப அறுக்குது. பாரியோட அன்புக்கு முன்னால நான் கூனி குறுகி நிக்கிறேன். நான் அதுக்கு தகுதியானவனே இல்லை. அவனோட புகழ் மேல சந்தேகப்பட்டு தானே, அது என்னன்னு பார்க்க தானே நான் இங்க வந்தேன். இதை அவன்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு கபிலர் மனசு தவிக்குது. பாரியோட நிழல் மாதிரியே எந்த நேரமும் அவன் கூடவே நிற்கிறான் முடியன். பரம்பு நாட்டோட ஒரு பெரிய வீரன். அவனோட இடுப்புல ஒரு பக்கம் வாள், இன்னொரு பக்கம் மாட்டுக்கொம்பு. முடியன் அப்படின்றது கூட அவனோட பேருன்னு முதல்ல கபிலர் நினைக்கிறாரு. ஆனா அது தளபதி மாதிரி ஒரு பட்டம் அப்படின்றது பின்னாலதான் கபிலருக்கு தெரியுது. அதே மாதிரி எவ்வியூர்ல எல்லாரும் வணங்கும் மனிதரா தேக்கன் இருக்கிறாரு. அதுவும் பட்டமா இல்ல பெயரா அப்படின்னு கூட கபிலருக்கு தெரியல. இவங்க கிட்டலாம் அவரோட நிலைய விலக்கி சொல்லணும்னு கபிலர் முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க 60 கிடைக்கிற வரைக்கும் எதையும் காது கொடுத்து கேட்கவே தயாரா இல்லை. கபிலர் என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்கி திணறி கிடக்குறாரு. கபிலரை விட திணறி கிடப்பது பரம்பு மக்கள் தான். 60 அவங்க காடு முழுசும் அழைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரம்பு மக்கள் மட்டும் இல்ல, பாரியோட குடும்பம் கூட அதை தான் ஆசைப்படுது. 60 காட்டின் அதிசயத்துல ஒண்ணு. கோழியை போல உடல், சேவலை போல வால் அப்படி இருக்கும். அந்த 60 60 நாளுக்கு ஒரு முறை தான் முட்டையை போடும். அன்னப்பறவை சாவறதுக்கு முன்னால ஒரே ஒரு முறை பெரும் குரல் எழுப்பி கூவிட்டு செத்து போகுமா. அதே மாதிரி தான் இதுவும். சாவறதுக்கு முன்னால பகல் பொழுதுல சேவல் மாதிரி கூவிட்டு செத்து போயிருமா. அந்த ஓசையில தான் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க அந்த இடத்துல 60 இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஓசை வந்த பக்கமா போய் தேடினாக்க எங்கேயாவது செடியிலையோ பள்ளத்துலையோ எங்கேயாவது செத்து கிடக்குமா. அந்த 60 தான் முருகர் கொடியில வச்சிருந்தாராம். முன்புறம் கோழி மாதிரியும் பின்னால பக்கம் சேவல் மாதிரியும் அது இருக்குமா. அது முருகனோட மாய வித்தை அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா ஒரு நாள் எவ்விதான் அந்த 60 கண்டுபிடிச்சான். முருகன் கொடியில வச்சிருந்தது இதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டுறான். அந்த 60 கறியோட சுவைக்கு ஈடு இணையே இல்லையாம். முருகன் கிட்ட இருந்து வர ஒரு பொருள் சுவையா தானே இருக்கும். அதோட இன்னொரு அதிசயம் என்னன்னா, அதோட கழிவிலிருந்து தான் தீப்புல் முளைக்குமா. 60 நாட்களுக்கு ஒரு முறை முட்டையிடும். இந்த முட்டைய எந்த விலங்கோட உணவாகவும் மாறாம மண்ணுக்குள்ள பாதுகாப்பா இருந்து பொறிக்கணுமா. அதன் சுவை வேட்டை விலங்குகளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா அதை வேட்டையாடுறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை. புலி மாதிரியான வேட்டை விலங்கு அதோட சுவைக்கு மயங்கி அதோட வாசனை அங்க எங்க நுகர்ந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்குமா. புலியால 60 பிடிக்கவே முடியாது. ஆனா அத வாசனை விட்டு அதால விலகவே முடியாது. எந்நேரமும் புதருக்குள்ளேயே பதுங்கிட்டு அங்க இங்கன்னு தேடிக்கிட்டே இருக்குமா. அந்த நேரத்துல மான் கூட்டம் ஏதாவது அதை கடந்து போனா கூட அதையும் கண்டுக்காதான். அது பாட்டுக்கு இருக்குமா. 60 எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்குமா. புலி மயக்க நிலையில இருக்கிறத பார்த்து கூட அந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 60 இருக்கும். அதுக்கப்புறம் 4வது நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு விடிய காலையில பாரி சரசரன்னு கீழே இறங்கி போறாரு. எதுக்கு அப்படி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இன்னும் கொஞ்சம் வீரர்கள் கூட போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை 60 இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாமோ, அதுக்காக போறாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் அதுக்காக போல. சிற்றோடையை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஒரு கடம்ப மரம் நிக்குது. அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு குறி சொல்லும் வேலன் பூசாரி முன்னவே அங்க உக்காந்துருக்காரு. அங்கேயே கொஞ்சம் தூரத்திலே நின்று முருகனை வணங்குறாங்க. தமிழ் நிலத்துல மிச்சம் இருக்கிற மலை மக்களோட அரசுகள் 22 மட்டும்தான். அதுலயும் முதன்மையா அறியப்படுவது பரம்பு நாடு. அதன் தலைவன் பாரி. இந்த பரம்பு நாட்டை பத்தியோ அதுல வாழ்ற மக்களை பத்தியோ
மூவேந்தருக்கோ சமவெளியில வாழ்ற மக்களுக்கோ இதுவரைக்கும் தெரிஞ்ச உண்மைகள் எல்லாமே பாணரால சொல்லப்பட்டதுதான். வறுமையில இருக்கிற பாணர்கள் பாடி பொருள்களை பெற்று போகும்போது பாரிய வள்ளல்னே சொல்றாங்க. வேளிர்களோட பரம்பு நாடு எவ்வளோ வளத்தை கொண்டுள்ளது, அந்த மக்கள் தம்மோட வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறாங்க, பாரி நடத்தும் ஆட்சியின் தனித்துவம் என்ன, இதுவெல்லாம் வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. மலை மகன் ஒருத்தன் ஆள்றான், இல்லாதவங்க போனா இல்லைன்னு சொல்லாம அள்ளித்தரான் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. முதல் முறையா வயிற்று பிழைப்புக்காக வராம பாரியையும் அவனோட பரம்பு நாட்டையும் அளந்து பார்க்கணும் அப்படின்ற முடிவோட ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வெளி உலக கண் கொண்டு இப்பதான் இந்த நாடு பார்க்க போகுது. நாடு அப்படின்றது அரசும் அரச நியதியும் தான் அப்படின்னு ஒரு விதி செய்கிறவங்க மத்தியில் நாடு என்பது அரசற்ற மக்களின் ஆதி நிலம் அப்படின்னு நிலைநிறுத்தியுள்ளான் பாரி. இந்த நிலத்தில் நடந்து வரும்போது கபிலருக்கு கண்ணில் படுறது எல்லாமே வியப்பாக தான் இருக்கு. அதிகாரம் உயிர் பெறாத இடத்துல அன்பு மட்டுமே தழைச்சிருக்கு. ஆசை, கோபம், சோகம் எல்லாமே அன்பு மயமாகவே நிகழும் ஒரு உலகோட நிகழ்வை கனவில் கூட காண முடியாதே. அது கண் முன் நடப்பதை கண்டு என்ன செய்வார் கபிலர்? நிலை குலைஞ்சு போயிட்டாரு. கபிலரோட கண்கள்ல முதல்ல பட்டது பரம்பின் தலைநகரான எவ்வியூர். வேட்டூர்ல இருந்து நடந்து வரும்போது நீலன் சொன்னான், பாம்பு தச்சன் தான் எவ்வியூருக்கு வடிவம் கொடுத்தவன் அப்படின்னு. பாம்பு தச்சனா? அது யாரு அப்படின்னு கேட்டார் கபிலர். பாம்புக்கு வீடு கட்டும் தச்சன் யார் அப்படின்னு திரும்பவும் கேட்கிறான் நீலன். கரையான் அப்படின்னு கபிலர் பதில் சொல்றாரு. கரையான் கட்டியுள்ள புத்த போல ஆதிமலை நடுவுல ஒரு கரும் பாறையை சுற்றி பாறையோடு பாறையா சற்று குடைந்து முன்னால புற்று மண்ணால சுவர் எடுத்து மர சட்டகங்களால வடிவமைக்கப்பட்ட வீடுகளை கொண்டதுதான் எவ்வியூர். மழை காலங்கள்ல மழை கொட்டி தீக்கும். எவ்வளவு மழை வந்தாலும் ஒரு துளி தண்ணி கூட தேங்கி நிற்காது, கீழ் நோக்கி பாய்ந்து ஓடும். அதே மாதிரி கோடை காலத்துல பெரிய தீ பரவினாலும் உள்ளுக்குள்ள ஏறாது. சுட்ட மண்ணு மழைக்கு உறுதியா தான் இருக்கும், நெருப்பை உள்வாங்கும். ஆனா அனல் தாங்காம இலகி உருகிறோம். ஆனா புத்து மண் நெருப்பை ஒட்ட விடாது. தண்ணியும் நெருப்பும் கூட ஒன்றும் செஞ்சிடாத மாதிரி ஒரு கட்டுமானம். இதுல வியக்க வைக்கிறது என்னன்னா, எவ்வி கட்டியுள்ள அரண்மனை. அதை நேர்ல பார்த்தாதான் உமக்கு புரியும் அப்படின்னு நீலன் சொல்றான். என்னதான் நீலன் சொன்னாலும் எவ்வியூரை பார்க்குற வரைக்கும் இந்த வடிவம் கபிலருக்கு பிடிபடல. உண்மையில வியப்பு நிரம்பிய கட்டுமானம் தான் இது. இன்னும் அரண்மனையை பார்க்கலையே. அதை பத்தி ஒரே வரியில விடை சொல்லிட்டான் நீலன். அவருக்கு அரண்மனையை பார்க்கணும்னு ஒரே ஆசை. பரம்பு நாட்டுல மக்கள் உழைச்சி விளை வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை. திணை வகைகள், பழ வகைகள், காய்கறி வகைகள் எல்லாமே இயற்கையில தாமா வர்றதுதான். உணவு என்பது சேகரிப்பு தானே தவிர உற்பத்தி இல்லை. மற்ற நாடுகளை மாதிரி உணவு உற்பத்திக்காக பெரிய உழைப்பை செலுத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆண்களின் வாழ்வு முழுவதும் ஆயுதங்களோடு தான் கழியுது. வேட்டையில தொடங்கி போர் வரை எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தும் அசாதாரணமான கலையை ஒவ்வொருத்தரும் கத்துட்டு இருந்தாங்க. 8 வயசுல காட்டை பத்தி தெரிஞ்சுக்க வீட்டை விட்டு காட்டுக்குள்ள அனுப்பப்படுவாங்க சின்ன பசங்களாம். அவங்கெல்லாம் நல்ல பெரிய மாவீரராக தான் கூடலுக்கு திரும்புவாங்க. இவங்களோட முயற்சிக்கு இணையான முயற்சி வேற எங்கேயுமே இல்லை. ரெண்டாவது என்னன்னா, இயற்கையை அறிதல். தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், காலநிலைகளை பத்திலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு இணையான பேரறிவு வேற எங்கேயுமே கிடையாது. அது மட்டுமல்ல, இவங்களுக்கு மருத்துவமும் நல்ல கைவர பெற்றிருக்கு. அதனால வீரத்தின் எல்லையை இன்னும் கூட்டுறாங்க. பயிற்சி நேரத்துல வால் முனை நெஞ்சை கீறிட்டு போனாலும் கவலையே இல்லை அவங்களுக்கு. அத்தா பொருத்தி மூலிகையை கண்டறிஞ்ச பின்னால சதையை அறுத்து கொண்டு போனாலும் அறுத்ததை பொருத்தி கொடுக்குறான் மருத்துவன். பரம்பு நாடு அபரிமிதமான ஆற்றலோட இருக்கு. ஆனா வெளி உலகுக்கு பெரிதா தெரியுறது பாரியோட புகழ்தான். ஆனா அதை விட பெரிய ஆற்றலும் அறிவும் ஆச்சரியங்களும் இங்க இருக்கு. இவை எல்லாவற்றையும் விட கபிலர் அதிசயித்து பார்த்தது இந்த மக்களோட வாழ்வு முறையை தான். ஒவ்வொருத்தருக்கும் தனியா சொத்து, எப்பாடு பட்டாவது அதை சேமிக்கணும், சேர்த்து வைக்கணும், இந்த எண்ணமெல்லாம் இங்க இல்லை. இயற்கையோட இணைஞ்சு வாழ்றாங்க.
கடம்ப மரத்துல முன்னால மண்டியிட்டு வணங்கிய பாரி ரொம்ப நேரம் கழிச்சு தான் எந்திரிக்கிறான். வேலன் பூசாரி குறி சொன்ன வார்த்தைங்க எதுவுமே அவன் காதுகள்ல விழல. பாரி முருகனை வணங்கி நிக்கிறான். ஆனா அவன் மனம் மட்டும் அதுல லயிக்கல. அவனுக்கு இருந்தது கோபம். அதை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இறங்கி வந்தான். பாரி வணங்கி எந்திரிக்கிற நேரத்துல ஒருத்தன் வேகமா வரான். இப்ப பாரி என்ன நினைக்கிறான்னா, 60ஆம் கோழியை பத்தி செய்தி வருதோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வந்தவன் வணங்கிட்டு சொல்றான், குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தன் தங்களை காண வந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த கதை நான் கதை சொல்ற விதம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல கதை கேட்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.